Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம ஒரு PC build தாங்க பண்ண போறோம். இந்த PC build ஆன யூசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபரண்டான யூசேஜ். நார்மலா நம்ம கேமிங் இல்ல எடிட்டிங் இல்ல ஆர்க்கிடெக்சர் பர்பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த PC சேலத்துல இருக்க ஒரு பெரிய கம்பெனியோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமுக்கு தாங்க போகுது. அவங்க அவங்களுக்கான ஆட்ஸ், கண்டென்ட், போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் கண்டென்ட் எல்லாமே இந்த PC வச்சு தான் ரெடி பண்ண போறாங்க. அவங்களும் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 16GB VRAM ஓட வேணும் அப்படின்ட்டாங்க கிராபிக்ஸ் கார்டு. சோ அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சு அவங்க பட்ஜெட்டும் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு PC தாங்க இது. வாங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட பில்ட் வீடியோ டோட்டலா பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ காம்பனன்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காம்பனன்ட் பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் தாங்க, அதாவது ப்ராசர் தான். என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா AMDயோட Ryzen 7 7700X ப்ராசர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 8 கோர்ஸ் அண்ட் 16 த்ரெட்ஸ் வந்துருதுங்க. இதோட கேட்ச் மெமரி அப்படின்னு பார்த்தா 40 MB கேட்ச் மெமரி வந்துருது. அண்ட் இதோட பேஸ் அண்ட் பூஸ்ட் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 GHz அண்ட் 5.4 GHz வந்துருதுங்க. ஒரு எடிட்டிங் பிசிக்கு, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணுற பிசிக்கு இந்த ப்ராசர் சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் மதர் போர்டு தாங்க. என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட B850M Gaming Pro Wi-Fi 6E அப்படிங்கிற மதர் போர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மதர் போர்டில் நம்மளுக்கு 4 RAM ஸ்லாட் இருந்தது, ஒரு Gen 5 NVMe ஸ்லாட் இருந்தது, இன்னொரு Gen 4 NVMe ஸ்லாட் அண்ட் 4 SATA ஸ்லாட்ஸ் வந்துருது. ஸோ ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷனுக்கு நம்மளுக்கு கவலையே இல்லைங்க. எல்லாமே நல்ல ஸ்பீட்ஸில் நிறைய ஸ்டோரேஜ் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் VRMஸும் சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம ஹை அண்ட் கார்ட்ஸ் போட்டாலும் Ryzen 7 Ryzen 9 நம்ம யூஸ் பண்ணாலும் பெட்டரா இருக்கும். ஸோ இது AM5 அப்படின்னால நம்ம ஃபியூச்சர்ல 9000 சீரிஸ் ப்ராசர் நம்ம அப்கிரேட் பண்ணாலும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAM அண்ட் SSD தாங்க. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஸ்கை ராக்கெட்டிங்காக போயிடுச்சுங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சிப் ஷார்டேஜ் தாங்க ரீசன். அதாவது எல்லா AI கம்பெனிஸ் RAMs அண்ட் SSDஸ்க்கான டோட்டல் ப்ரொடக்ஷன் லைனையும் அவங்க புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம கன்சியூமர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் உள்ள வரல. ஸோ இம்போர்ட்ஸ் எதுவுமே உள்ள வராதனால நம்மளுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே ஏறிடுச்சு, டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு. நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ண RAM என்ன அப்படின்னு பார்த்தோம்னா G-Skillோட 16GB RAM தாங்க. தட் இஸ் 5600 MHz யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 RAMs யூஸ் பண்ணியிருக்கோம். 16x2 டோட்டலாக 32GB RAM யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு 32GB இஸ் அ மஸ்ட். அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 32GB இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்டோரேஜ்க்கு என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா WDயோட 1TB NVMe SSD தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது SN5100 மாடல் தாங்க. இதில் நம்மளுக்கு Gen 4 NVMe தான். ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7100 MB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்துருது. இதோட ப்ரைஸ் ஒரு 3 months பேக் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் ஒன்லி அரௌண்ட் 6000 to 7000 அந்த ரேஞ்சில் இருந்தது. பட் இப்போ இதோட ப்ரைஸ் 19,000 rupees வருதுங்க. ஸோ 2 RAM அண்ட் SSD மட்டும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அரௌண்ட் 55,000 to 60,000 வந்துருது. இப்போவே இந்த ப்ரைஸ் அப்படின்னா இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் ப்ரைஸஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ மேக் யுவர் டிசிஷன்ஸ் early. ஸோ இது எதுக்கு நம்ம ஒரே ஒரு 1TB மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு சர்வர்லேயே ஸ்டோரேஜ் நிறையா இருக்கு. ஸோ அதனால அங்கே எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எனக்கு சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு SSD வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் போடுறதுக்காக 1TB இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா GPU தாங்க, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ RAM அண்ட் SSDயோட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. ஏன்னா NVIDIAலேருந்தே அவங்க சொல்லிட்டாங்க அவங்களோட ப்ரொடக்ஷன் 40% தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 40% ப்ரொடக்ஷன் தான் இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு அலோகேட் ஆகிறதே ரொம்ப கம்மியாக தான் அலோகேட் ஆகும். அதுவும் எல்லா பிராண்ட்ஸ்லையும் ஸ்பிளிட் ஆகும். ஸோ டோட்டலாக எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு கார்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் வரும். இந்த சிச்சுவேஷன் 2028 வரைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்ட்ஸ் கூடிய சீக்கிரமே நிறைய கார்ட்ஸ் அவைலபிலிட்டியே இருக்காது. ஸோ இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க 16GB VRAM ஓட கேட்டனால நம்ம 5060 Ti தான் போடணும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு AMD கார்டு வேணாம் அப்படின்னு சொன்னனால நம்ம NVIDIAல 5060 Ti தான் போடணும். பட் அதோட காஸ்ட் அட் பிரசன்ட் இட்ஸ் அரௌண்ட் 80,000 rupees வருது. அண்ட் இனிமேல் அது வருமானு சொல்லி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. 5060 Ti 16GB. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ண கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே NVIDIAல
4060 Ti 16GB யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் ஒரு 20% பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க, கேப் இருக்கும். பட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஒரு 30,000 கம்மியாக வருது. ஸோ 30,000 கம்மியாக இருக்கும்போது கஸ்டமருக்கு வந்து ஓகே லெட்ஸ் கோ ஃபார் திஸ், எனக்கு வந்து 4060 Ti 16GB VRAM இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னனால we are going for this. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசூஸோட 4060 Ti டியூவல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 16GB VRAM ஓட வந்துருது. ஸோ நம்மளுக்கு வீடியோ எடிட்டிங்க்கு, கண்டென்ட் கிரியேஷனுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க. உங்களுக்கு ரெண்டரிங் டைம்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த பிசிக்கான கூலர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் கூலோட LD360 ட்ரிபிள் ஃபேன் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் லிக்விட் கூலர் தாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே ஆப்ஷனோட வந்துருது. டிஸ்பிளே ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர், யூசேஜ் அண்ட் த பவர் கன்சப்ஷன் இந்த மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவை டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போய் பார்க்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து இந்த பிசியை உங்கள் டேபிளில் மானிட்டர் பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லுக் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இதோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ். மற்றபடி ஒரு ட்ரிபிள் ஃபேன் கூலர் இந்த பிசிக்கு மஸ்ட்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். பிகாஸ் ஆஃப் தி யூசேஜ் அதிகமாக இருக்கும், நிறைய வந்து கண்டென்ட் கிரியேஷனில் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ ட்ரிபிள் ஃபேன் கூலர் வேணும்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசிக்கான PSU அதாவது SMPS என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 750 வாட்ஸ் கோல்டு SMPS தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டி ஸ்போர்ட்ஸோட SMPS யூஸ் பண்ணியிருக்கோங்க. 750 வாட்ஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ we have gone for gold SMPS 750 watts. ஸோ இந்த டோட்டல் பிசிக்கான கேபினட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட கிறிஸ்டல் ஆர்க் அப்படிங்கிற கேபினட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபினட் ஃபிஷ் டேங்க் மாடலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதோட ஃபேன்ஸ்லேருந்து இதோட ஃப்ரண்ட் கிளாஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் எட்ஜஸோட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பில்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லுக்ஸ் எல்லாமே சூப்பராக புரியும். ஸோ நம்ம பில்டு பண்ணும்போது எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த பிசியை ஃபுல்லாக நம்ம வந்து பில்டு பண்ணி முடிச்சாச்சுங்க. லுக்ஸ் பார்த்தா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. இந்த கிறிஸ்டல் ஆர்க் கேபினெட்டில் இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து கர்வ்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேனராமிக் கர்வ்டு ஃப்ரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லுக்ஸ் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குங்க. டோட்டலாக வந்து நம்ம ஒரு டெஸ்கில் மேலே வச்சோம் அப்படின்னா இட்ஸ் அ செப்பரேட் லுக் தாங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பிசி வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட செம்மையாக இருக்கும், கேமிங்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்காக இந்த பிசி எடுக்கிறனால உங்களுக்கு ஆட்ஸ், கண்டென்ட் கிரியேஷனுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே நீங்க ரெண்டர் பண்ணலாம். அண்ட் எடிட்டிங்க்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். 32GB ஆஃப் RAM இருக்கிறனால ஆல் தி டாஸ்க் வில் பி வெரி ஸ்மூத். உங்களுக்கும் உங்க ரெக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஒரு எலகண்டான, சூப்பரான, பியூட்டிஃபுல்லான பிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம gvcomputers.in ஓட ஆன்லைன் ஸ்டோர்ல பிசி பில்ட் ஃபார்ம் இருக்குங்க. அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணா மட்டும் போதும். நம்ம பிசி பில்ட் ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கான சூப்பரான பில்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்க ரெக்வயர்மெண்ட் அண்ட் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஹாப்பியா ஒரு பிசியை பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்க வந்து நம்ம ஸ்டோரை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸ்டோரோட லொகேஷன் லிங்க் இருக்குங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கால்ல கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஆன்லைன் ஸ்டோரோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோங்க. அதுல டைரக்டா பர்ச்சேஸும் பண்ணலாம். இல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பீசிபிள் ஃபார்மை ஃபில் அப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுத்துருக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ஸ்ல ஸ்டோரியா போட்டுட்டு இருப்போம். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் GV Computers. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.